ஞானசேகரனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனை விவரம் குறித்து அரசு தரப்பு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி பேசிய காட்சிகளை பார்த்தோம். ஒருவரே குற்றவாளி என்றும் அதற்கான ஆவணங்களும் அறிவியல் பூர்வமான ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்பட்டதன் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் வரவேற்கக்கூடிய தீர்ப்பு என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த தீர்ப்பு தொடர்பாக பாஜகவினுடைய மூத்த தலைவர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இல்ல, என்னை பொறுத்த மட்டும் நான் பெண்கள்கிட்ட எல்லாம் பேசும்போது நீதிமன்ற தீர்ப்புகளில் நான் கருத்து சொல்லுது, அந்த தீர்ப்புக்கு எதிராக கருத்து சொல்றது சரியில்லை. ஆனா உச்சபட்ச தண்டனை இவர்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும். சாகும் வரை ஆயுள் தண்டனை, இல்லை என்றால் தூக்கு தண்டனை. இப்ப ஒரு அம்மாட்ட கூட பேசும்போது அவங்க சொன்ன கருத்து, ஆக பெண்கள் மனநிலை எப்பவுமே தங்களுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை, சாகிற வரைக்கும் அவன் ஜெயில இருக்கணும் அப்படின்றாங்க, இல்லை என்றால் தூக்கில போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் சாதாரணமா மக்களிடம் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். மக்கள் சொன்ன கருத்து அது. அபராதமும் 30 வருஷம் எந்த விதமான தண்டனை குறைப்பும் இல்லாத ஆயுள் தண்டனையும் வழங்கியிருக்கிறாங்க. இல்ல, தண்டனை குறைப்பு இல்லாத ஆயுள் தண்டனை என்பது சற்று ஆறுதல் அளிக்கிறது. ஏனென்றால் அவர் தனது வயதான அம்மாவை காரணம் காமிச்சு சலுகை கேட்டார். ஒரு பெண்ணை சீரழிக்கும் போது ஒரு தாயின் குழந்தைகள் தான் அவங்கெல்லாம். எத்தனை தாய்கள் பரிதவிப்பார்கள் அதை பத்தி தெரியல. இன்னைக்கு தன் சொந்த தாய் பரிதவிப்பதை பற்றி பேசிக்கொண்டு அந்த தாய்க்கு எனது வருத்தம். ஆனாலும் குற்றவாளிகள் தான். அதனால இன்னும் நீதிமன்ற தீர்ப்பு 30 வருடம், அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆயுள் வரைக்கும் சிறையில் இருப்பதுதான் அவர்களுக்கெல்லாம் சரியா இருக்கும். கூடுதலா இதுல அடுத்து இன்வெஸ்டிகேஷன் ஏதாவது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்களா? ஏற்கனவே இல்ல, அதுதான் இதுல எல்லாருக்குமே கேள்வி தொக்கி நிற்கின்ற ஒரு கேள்வி. தமிழக அரசு இதுல கிரெடிட் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. அப்படி என்றால் அவர்கள் சொன்ன அந்த குற்றச்சாட்டின் மைய கரு என்ன? என்னை விருந்தாக்குவதற்கு ஒரு சாரிடம் அழைத்தார் என்று. அப்ப அந்த சார் யாரு? அந்த கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்காமலே இருந்து கொண்டிருக்கிறதே. அது மட்டுமல்ல, அரக்கோணத்திலையும் பல சார்கள். யார் அந்த சார்கள்? ஆக பதில் கிடைக்காம, இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு முதலமைச்சரே இதை முன்னெடுக்க வேண்டும். முழுமையா எல்லோருக்கும் தீர்ப்பு கிடைக்க வேண்டும். ஏதோ சிலர் காப்பாற்றப்பட்டு விடக் கூடாது என்ற ஆதங்கம் நம் அனைவருக்குமே இருக்கிறது. இதேபோல் தீர்ப்பு குறித்து வரவேற்பு கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அது தொடர்பான பல்வேறு விவரங்களையும் தெரிவித்திருக்கிறார். அந்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இந்த வகையிலே இந்த தீர்ப்பு அமைந்திருப்பது ஆறுதல் அளிக்கிறது. இதுபோன்ற பாலியல் குற்ற வழக்குகளில் அளிக்கப்படுகிற தீர்ப்பு பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக அமைகிறது. அண்மையிலே பொள்ளாச்சி பாலியல் கூட்டு வன்புணர்வு வழக்கில் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பும், இப்போது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பாலியல் குற்றச் செயலுக்கான தீர்ப்பும் நீதிமன்றத்தின் மீதான நம்பகத்தன்மையை பெருக்கி இருக்கிறது, மேலும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. அந்த வகையிலே நான் இந்த தீர்ப்பை வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன்.